இப்போ இருக்க பசங்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு டீ கடைக்கு போறோம். டீ கடையில் நிக்கும்போது ஒரு 10 பேரை பாக்குறோம். அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் டீ சாப்பிடுறாங்க. ஒரு டீயோட விலை 10 ரூபா அப்படின்னா 200 பேர்னா ஒரு 2000 ரூபாய். அப்ப இது ஆக மொத்தம் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வந்துருது. அப்ப பேசாம ஒரு டீ கடை ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு டீ கடையை ஏதோ இடத்துல போயிட்டு இந்த மாதிரி போய் விழுந்துடுறாங்களே. 3 பேர் வேலைக்கு இல்லாம இன்னைக்கு நீங்க கடை நடத்த முடியாது. டீ கடையை மாஸ்டர், ஹெல்பர், கிளீனர் இந்த 3 பேர் இல்லாம இனி டீ கடை நடத்த முடியாது. 3 பேரோட சம்பளம் போட்டுக்கோங்க. குறைஞ்சபட்சம் மாஸ்டரு 900 ரூபாய் இல்லாம இனி டீ மாஸ்டர் கிடையாது ஒரு நாளைக்கு. அப்படி இப்படி அவங்க செலவு எல்லாமே சேர்த்து போட்டா மாசத்துக்கு 34,000 ரூபாய் வருது டீ மாஸ்டருக்கான சம்பளம். ஹெல்ப்பருக்கான சம்பளம் 22,000 ரூபாயில கம்மியா வரதே கிடையாது. ஏன்னா 3 வேளை சோறு இருக்க ரூம் எல்லாம் கொடுத்தாதான் இப்ப இருக்கிறானுங்க. என் சொந்த அனுபவம், என் கடை இருக்குது ஒரு டீ கடை. அந்த டீ கடை அனுபவத்தை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளவு ஆயிடுச்சு? 34 ஒரு 22 56 கூட ஹெல்ப்பர் கிளீனருக்கு ஒரு 18,000 ரூபாய் போடுங்க. 75,000 ரூபாய் வாடகை ஒரு 20,000 ரூபாய் சேருங்க. 1,15,000 ரூபாய் பர்ச்சேஸ் காஸ்ட் போடுங்க. அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணாலுமே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருல. 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துரும்ல மாசம். மேற்கொண்டு நீங்க தான் ஒரு 10,000 ரூபாய் போடுற மாதிரி இருக்குமே தவிர எந்த வியாபாரமே சிம்பிள். பிரான்சைஸ் எல்லாம் ஃபெயிலியர் மாடல் தான். இட்ஸ் எ பியோர் ஸ்கேம். ஆன்லைனை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு ஆசையை தூண்டி மிச்சம் இருக்கிற எல்லாரையும் உள்ள இழுத்து காலி பண்றது தான் பிரான்சைஸு. எந்த பிரான்சைஸுமே ப்ராஃபிட்டபிள் கிடையாது.